சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மற்றும் நெல்சன் கூட்டணியில் கடந்த ஆண்டு ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாபெரும் அளவிலேயுமே வெற்றி பெற்றிருக்கு. அதாவது கோலமா கோகிலா என்கிற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான நெல்சன் அவர்கள் அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்களை வைத்து டாக்டர் என்கிற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு நெல்சன் பார்த்தீங்கன்னா விஜய் சேனை வைத்து பீஸ்ட் என்கிற திரைப்படத்தை இயக்குமே. ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவிலுமே வெற்றி கொடுக்கவில்லைங்க. இதனுடைய காரணமாகவே நெல்சன் அவர்கள் பல ட்ரோல்களை சந்தித்ததாகவும், எனவே சூப்பர் ஸ்டாரை வைத்து ஜெயிலர் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு அவரிடமிருந்து போகும் என்றும் வதந்திகளுமே பரவிருக்கு. இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஜெயிலர் படத்திற்காக தன்னை ஒப்படைத்ததாகவும், அந்த நம்பிக்கையை நெல்சன் அவர்கள் காப்பாற்றினார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படம் திரையில் கொண்டாடப்பட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட உலக அளவில் பாத்தீங்கன்னா 700 கோடி வரை வசூலிட்டிருக்கு. மேலும் இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு ஜெயிலருடைய 2ஆம் பாகம் உருவாக வாய்ப்புகளுமே அதிகரித்து வந்திருக்கு. அதாவது சன் பிக்சர்ஸ் தயாரிக்க நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்க இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் கசிந்து, மேலும் நெல்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய கதை விவாதத்தில் ஈடுபட்டு வருவதும், சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜுடைய தலைவர் 171 திரைப்படத்திற்கு பிறகு ஜெயிலருடைய 2ஆம் பாக வேலைகளில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில மற்றொரு சூப்பரான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேட்டையன் படத்துடைய முதல் பாடலுக்கான அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும், அதாவது இந்த பாடல் ஒரு குத்து பாடலாக இருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் வேட்டையன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.